1 கொரிந்தியர் 16-13 வசனங்களை வாசிங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்துல நிலைத்திருங்கள். என்ன தேவையாம்? விசுவாசம் தேவை. இப்ப அநேகருக்குள்ள அந்த விசுவாசம் தான் கிடையாது. எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நிலையா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை எதுல தேவை உங்களுக்கு? விசுவாசத்துல வேணும். அதுல ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் விசுவாசம் நிலைத்திருக்காம ஆஸ்பத்திரி போயிட்டு இல்ல வேற காரியங்களை பார்த்துட்டு இல்ல வேற பரிகாரங்களை செய்துட்டு நாளைக்கு விசுவாசத்துல இருப்பேன்னு சொன்னாலும் அதுல ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதை புரிஞ்சு நிறைய பேர் என்ன தப்பு பண்றோம், இன்னைக்கு போயிட்டு இருந்தா ஒண்ணு இல்லை, நாளைக்கு இது அது அழுக்கா இருக்கும் போது குளிச்சுட்டு சோப்பு போட்டு குளிச்ச பிறகு ஃப்ரெஷ்ஷா ஆகிறவங்க அது போல நினைச்சிட்டு இருக்காங்க. அநேகர் அப்படிதான். இன்னைக்கு ஒண்ணே இல்லை, நாளைக்கு அப்புறம் நான் மன்னிப்பு நாளைக்கு புது மனுஷன் முடியாது. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், அது ஒரு உறுதியான ஒரு காரியம் வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நிச்சயமான ஒரு தன்மை. இன்னைக்கு விசுவாசத்தை கொன்னுகிட்டு இன்னைக்கு விசுவாசத்தை மறுதளிச்சுக்கிட்டு இன்னைக்கு வேற பரிகாரங்களையும் அஞ்சனம் பார்க்கறதும் 4 பார்க்கறதும் இல்லை வேற ஆள்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டு காரியங்களை பண்றதும் நாளைக்கு வந்த பிறகு ஆண்டவரை எல்லாம் மன்னிச்சுடுங்க, ஏன் அந்த காரியம் பார்த்து எடுத்து அவங்க காரியம் ஜெயம், அன்னைக்குள்ள காரியத்தை முடிச்சுட்டாங்க, வீட்டில் எல்லாரும் ஜெயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு புது மனுஷன். அப்ப என்ன, ஒரு சின்ன ஒரு உறுத்தல் மட்டும் இருக்கு, அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு. அப்ப என்ன, ஆண்டவரே மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒண்ண முடியாது. விசுவாசங்கிறது உறுதியான ஒரு காரியம். இப்போ ஒரு செடி இருக்கு, அதாவது கடைகள்ல இருக்குமே செடி, அதை வாங்குறோம், வீட்டை என்ன செய்யறோம், தோண்டி நடுறோம். அது வளருதான்னு பார்க்கறதுக்காண்டி அடுத்த நாள் காலையில் என்ன அந்த செடியை பிடிச்சி அசைச்சு பார்த்தா அது வளருமா? வளராது. ஒவ்வொரு நாளும் அந்த செடி வளர்ந்துருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி பிடிச்சி அதை ஆட்டி பார்த்தா அது வளருமா? வளராது. அதுக்கு பாடு தீந்து நல்ல மனசிலாக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆட்டி பார்க்கறதுனால அது வளர போறதும் கிடையாது. அதே போல ஒவ்வொரு முறையும் மறுதளிச்சுக்கிட்டு இனி நல்லாவும் சொல்லி ஒரு நாடகமான ஒரு வாழ்க்கை, ஒரு மாயமாலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கமே, அவங்க யாரும் விசுவாசி கிடையாது. விசுவாசி யாரு? உயிரே போகத்தக்கதான ஒரு நெருக்கம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிற ஜனங்கள் அவங்க தான் விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம்? கிடையாது. அது மனைவி சொன்னா, புருஷன் சொன்னா, அதனால இல்ல, என்கிட்ட விசுவாசம் இல்லை, அதை ஏற்றுக்கிட முடியுதா? விசுவாசங்கிற என்னது? ஸ்திரமான ஒரு வாழ்க்கை, உறுதியான ஒரு வாழ்க்கை, நிலைநிற்கக்கூடிய. அதான் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். எத்தனை பேருக்கு இருக்கு? அது ஆடுது, அது அசையுது. அது இன்னைக்கு உள்ள காரியத்தை எப்படியாவது எங்கேயாவது போய் எப்படியாவது நிவர்த்தி பண்ணா போதும், நாளைக்கு மறுபடியும் விசுவாசம் எங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு சேர்த்துக்கிற மாதிரி. எப்படி விசுவாசமா இன்னைக்கு நீ என் கூட இருந்துக்க, நேற்று என்ன செய்த எல்லாமே அவிசுவாசமான காரியங்கள், விசுவாச துரோகமான காரியங்கள். அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கு. கொஞ்சம் கூட நான் விசுவாச துரோகம் செய்கிறேனேங்கிறதான உணர்வே இல்லை. யூதா 3வது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆளு எழுதிட்டு இருக்கிறது ரட்சிப்பை குறித்து, ஆனா ஆவியான உணர்த்துல என்ன பாரு, விசுவாசங்கிறது ஒண்ணுதான், அது ஒரு விஷயம் தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும், அதை ஒருக்க அவன் மறுதளிச்சானா முடிஞ்சு போச்சு. வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான். எப்பவும் விசுவாசம் எங்க வாரம், விசுவாசி எங்க வாரம் சொல்லி கூப்பிட்டு வரதில்லை. இது ஒரே ஒரு விசை தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க காலம் வரைக்கும் உயிரே போனாலும் சரி, குடும்பமே எதிர்த்தாலும் சரி, அதுல உறுதியா நிலைநிற்கிறது தான் விசுவாசம். ஒரு விசை. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. என்ன அவர் எழுதுறாரு? போராடணுமா அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுது. காரணம் என்ன? சாத்தானுக்கு முதல் பிரயாசம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து பிடித்து வாங்குறதற்கு சாத்தானுடைய முதல் பிரயாசம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை அகற்றுவது அவனுடைய முதல் பிரயாசம். சாத்தானுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களை டார்கெட் பண்றதுல முதல்ல எதை டார்கெட் பண்ணுவோம்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை தரமட்டமாக்குற. காரணம் என்ன? அந்த விசுவாசத்தை மாத்திரம் எடுத்துட்டு உங்களுக்கு சந்தேகம் போனா நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது?
விசுவாசம் இல்லாமல் எந்த மனுஷனும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, யாருக்கு தான் பிரியமா இருக்க முடியும்? சாத்தானுக்கு தான் பிரியமா இருக்க முடியும். அப்ப சாத்தானுக்கு முதல் டார்கெட் என்ன? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை அடியோடு அகத்துது. இது தெரியாது நமக்கு என்ன, ஒரு நாள் தானே நாள் பார்க்க போனது, ஒரு நாள் தானே பிள்ளைக்கு அந்த ஒரு கஷ்டம் வந்துச்சு, அவங்கள்ட்ட மந்திரவாதத்தில் கொஞ்சம் காரியங்களை பண்ணி கொடுத்துட்டு பண்ணதுக்குள்ள சாதனம் வாங்கி கொடுத்துட்டோம். ஒரு நாள் தானே ஆஸ்பத்திரி போயிட்டு ஒரு ஊசி தான் போகுது. ஆனா தெரியல, இந்த விசுவாசத்தை மூச்சு போறது வரைக்கும் காப்பாத்துறதுக்காக போராடணுங்கிறது. ஏன்? விசுவாசம் சொன்னாலே அதுல உறுதியாய் நிலைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆட்டி பார்க்கறது இல்லை, ஒவ்வொரு நாளும் தோண்டி பார்க்கறது இல்லை. நம்ம ஜீவி எப்படி இருக்கு? இப்போ ஆண்டவர் ஆதாமே ஏவாள் சொல்லதை புரிஞ்சுக்கிடணும். எனக்கு அவ்வளவுதான் விளக்கி சொல்ல முடியும், இதுக்கு மேல எனக்கு தெரியாது. அதாவது ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு? எல்லா மரங்களையும் வச்சுட்டு என்ன செய்தாரு? நன்மை தீமை அறியக்கூடியதான அந்த மரத்தை இருக்கக்கூடிய கனியை மாத்திரம் சாப்பிடாதுங்க, சாப்பிடும்போது நீங்க சாவுவீங்க. அந்த மரத்துல மரணம் இருந்துச்சா? இல்ல. அந்த மரத்தினுடைய கனியில மரணம் இருந்துச்சா? இல்ல. ஆனா எப்ப மரணம் இருந்துச்சு? ஆண்டவர் சொன்ன வார்த்தைய விசுவசிக்காம அந்த மரத்தை உள்ள அந்த கனியை சாப்பிடும் போது மரணம் உண்டாச்சு. புரியுதா? அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அந்த மரத்துல உள்ள கனியினால அங்க மரணம் கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதே இது இனி ஒரு மரத்தை பார்த்து சொல்லியிருந்தாலும் கூட அதான் உண்மை. என்ன சொன்னார்? இந்த மரத்துல உள்ள இந்த கனியை சாப்பிடுகிற நாள்ல சாகவே சாவீர்கள். அப்ப மரணம் எங்க இருந்தது? சொன்ன வார்த்தையை விசுவசிக்காமல் போகும்போது மரணம் வருது. திரும்பவும் சொல்றேன், தேவன் சொன்ன வார்த்தையை விசுவசிக்காமல் அந்த வார்த்தைக்கு மாறாக நீங்கள் செயல்படும் போது மரணம் வருது. அப்ப எத்தனை பேருடைய வாழ்க்கையில மரணம் வந்துட்டுன்னு சொல்லி யோசித்துக்கிடுங்க. அந்த கனி அதை எடுக்கிறாங்க, சாப்பிடும் போது மரணம் வருது. காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்காமல் போனதே. திரும்பவும் சொல், எதனால் அவர்களுக்கு மரணம் பிடித்தது? ஆண்டவருடைய வார்த்தையை, இது தேவன் சொன்னார், இது தேவனுடைய வார்த்தை என்றதான அந்த விசுவாசம் இல்லாததுனால, அவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டதுனால மரணம் வந்துச்சு. அப்ப அதே போல பேசி அறிவிக்கக்கூடிய சுவிசேஷத்திற்கு நீங்க கீழ்ப்படியாமல் போவீர்களே, ஆனால் மரணம் வரும். விசுவாசிக்காமல் எந்த ஒரு காரியமும் செய்யும் போது, அவிசுவாசமான எந்த ஒரு காரியமும் பாவமே என்று வேதம் சொல்லுது. அவிசுவாசமான எந்த ஒரு காரியம், அப்ப உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அவிசுவாசம் நிறைஞ்சதான ஒரு வாழ்க்கை தான். 1 கொரிந்தியர் 15 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இங்க என்ன சொல்றாரு? ஒரு பிரசங்கம், அதே பிரசங்கத்தை மறுபடியும் என்ன செய்யறாரு? தெரியப்படுத்துகிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நிலைத்திருக்கிறீர்கள். அது என்ன செய்யணுமா? அதை விசுவாசிக்கணும், அதை விசுவாசித்து அதிலே நிலைத்திருக்கணும். நம்மள எத்தனை பேரால முடியுது? நமக்கு என்ன விசுவாசமே கிடையாது. ஏதோ இந்த ஆளு சொல்லிட்டு இருக்காரு, சொல்லிட்டு போட்டு. எப்படி ஆதாமுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போறாரு, சொல்லிட்டு போட்டு. ஆனா அவன் எப்ப உணர்ந்தான்? சாப்பிட்ட பிறகு, வஸ்திரம் எடுக்கப்பட்டு போன பிறகு. நம்ம எப்ப உணர்றோம்? இப்ப ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சுவிசேஷத்தின் மூலம் அறிவிச்சுட்டே இருக்காரு. நம்ம கல்லு போல, உணர்வில்லாத மிருகங்கள் போல இருக்கும். நமக்கு எப்ப வரும் தெரியுமா? அப்ப அங்க அடி உடனே கிடைச்சு. ஆதி சபையிலையும் போய் சொன்னாங்க, உடனே அடிச்சார். இப்ப அந்த அடி இல்லை. நமக்கு எப்ப தெரியுமா? சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உணர்வு வரும். ஆனா என்ன பரிதாபம், ஒரு இரக்கமும் யாருக்கும் கிடைக்காது. பிலிப்பியர்கள் 1:27 வாசிங்க. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. எப்படிப்பட்ட அனுபவம் வேணும்? தேவ வசனத்தின் மீது உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கன்னா விசுவாசம் சும்மா வராது, அது கேள்வினாலே வரும்.
எதை குறித்த கேள்வி? தேவ வசனத்தை குறித்த அறிவினாலும் தேவ வசனத்தை பேசி அறிவிக்கூடிய சுவிசேஷத்தை கேட்கிறதுனாலும். வாசிங்க. ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று. பாருங்க, இங்க என்ன, யாராவது எதிர்த்து ஏன் ஆஸ்பத்திரி போல, ஏன் இன்னும் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்துருக்க கூடாது அப்படி சொன்னா மாறி பேசக்கூடிய திராணி நம்மள்ட்ட இல்லை. அப்படியா? அப்ப அது கொள்ளலாம், அப்படியே அடிமையாகிறோம். எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேரால முடியுது? காரணம் என்ன? ஆதாமும் ஏவாளுக்கு ஆவிதான் நம்மளை பிடிச்சிருக்கு. எப்படி அவங்க நிஸ்சாரமா ஆண்டுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்களோ அதே போல நம்ம என்ன, ஒழுங்கா வந்துருவோம், ஒழுங்கா போயிடுவோம். ஆனா என்ன, ஆதாமுக்கு ஆவியும் ஏவாளுக்கு ஆவியும் பிடிச்சிருக்கு. சொல்லிட்டு போட்டு இவ சொல்ல மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது, எனக்கு வித்தியாசமா நடக்கும். ஆனா எத்தனை பேருக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்துச்சு? இல்லை. உலகத்துல எல்லாருக்குமே சோதனை உண்டு, அது மாற்றமே கிடையாது. விசுவாசிகளுக்கும் சோதனை உண்டு. ஆனா இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த வசனத்தை தியானித்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனாகி அந்த கண்மலையின் மேல் நம்ம என்ன கட்டப்பட்டிருக்கோம். ஏன் நீங்க விழுறீங்க? ஏன் ஜீவியத்துல விழுறீங்க? காரணம் என்ன? சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்கறது இல்லை, தேவ வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கறது இல்லை. இவைகளை கேட்டு அந்த ஆண்டவர் மீது நீங்க என்ன ஊன்ற கட்டப்படல. மத்தேயு 7:25 வாசிங்க. பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து. இது எல்லாம் உள்ளதுதான். எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகத்திலே சோதனை உண்டு. அது விசுவாசியானாலும் சரி, விசுவாசி இல்லாதவனாலும் சரி. பெருமழை எப்பொழுதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது அடிக்கும். அது மாற்றம் இல்லாது. அது வேதம் தெளிவாக சொல்லுது. நீங்க சொல்ல முடியாது எனக்கு சோதனை இல்லை. திராணிக்கு தக்கவாறு ஏதாவது ஒரு சோதனை ஒவ்வொருத்தங்களும் வரும். ஆனா என்ன தைரியம் வேணும் தெரியுமா? ஒரு வாழ்க்கை போனா போட்டு ஆண்டவருக்கு மேல கட்டப்பட்டவனா இருப்பேன். என் ஆண்டவருக்கு அவமானம் கொடுக்கக்கூடிய பாத்திரமா இருக்க மாட்டேன். நான் விசுவாசத்தை மறுதளிக்க மாட்டேன், உறுதியா இருப்பேன். என வேதம் தெளிவா சொல்லுது. எப்படி? சோதனை உண்டு, பெருமழை பெய்யும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும். ஆனா வேதம் படிச்சு சுவிசேஷம் கேட்டு அதை விசுவாசித்து தேவனுக்குள் நிலைத்திருந்தா ஒன்னும் செய்யாது. நீ அல்லேலூயா அல்லேலூயா வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து பெருவெள்ளம் வந்தும் காற்று அடிக்குது, அந்த வீட்டின் மேல் மோதியும். கண்டிப்பா எல்லாருக்கும் சோதனை உண்டு. அது என்ன செய்யும்? நிச்சயமாக அடிக்கும், மோதும். அது விழவில்லை. ஆனா என்ன, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருந்து வேத வசனத்தை கை கொண்டு ஜீவிப்பீர்களே ஆனால் விழ மாட்டீங்க. விழவில்லை. அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், தேவனிடத்தின் மீது அஸ்திபாரமானது காணப்பட்டது. அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனங்களை வாசித்த வேற காரியம் சொல்லப்பட்டு மணலுக்கு மேல அஸ்திபாரம் போட்ட ஜனங்கள் அவங்க தான் என்ன, ஆதாமுக்கு சந்ததியார். எப்படி? விசுவாசமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது பலரும் பல காரியங்களை சொல்லும் போது அதை அப்படியே நம்பி விழுந்து விடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எப்படி உலகத்துல எல்லா மனுஷர்களுக்கும் சோதனை உண்டு என்று சொன்னனோ, எப்படி விசுவாசிகளுக்கு சோதனை உண்டு சொன்னனோ, அதே போல விசுவாசத்திற்கும் சோதனை உண்டு. மறுபடியும் சொல்றேன், எப்படி உலகத்திலே காணப்படுகிற எல்லா மனுஷர்களுக்கும் சோதனை உண்டு, அதிலும் குறிப்பாக விசுவாசிகளுக்கு சோதனை உண்டு, அதோடு கூட உங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். எப்படி? பொன், அது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொண்ணா மாறணும்னா அது புடமிட்டு தான் ஆக வேண்டும். அப்ப விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்பட வேண்டுமே ஆனால் நிச்சயமாக தேவனாலே நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு நாளைக்கு ஏதேனும் ஒரு விதத்திலே புடமிடப்பட்டுதான் ஆக வேண்டும். அதிலே எத்தனை பேர் விழுந்தாச்சு? எத்தனை விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு விழுந்தவர்களாகவே இருக்கிறீங்க? ஆதியாகமம் 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்கள், இங்கே தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்வதை காட்டிலும் தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தார். 75வது வயசுல சொல்றார், நான் பாரு கடற்கரை மணலை போல உன் சந்ததி ஆக்குவேன் என்று. 24 வருஷம் போயிருது.
ஒண்ணுமே அப்படி நடக்கல. திரும்பவும் சொல்றாரு, எப்படி என்ன பாரு, உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். அவர் என்ன அப்படியே நம்புறார். ரோமர்கள் நிருபம் 4:17-19 வரைக்கும் வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைத்தவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக பாருங்கள், என்ன அறிவு அவருக்கு இருந்துச்சுன்னா, தேவனை குறித்து என்ன அறிவு அவருக்கு இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு அறிவு தான். அப்படின்னு என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். ஒளி இல்ல, ஒளி உண்டாகும் சொன்னார். ஆண்டவர் எந்த ஒரு பொருளை உருவாக்குவதற்கும் அது அந்த வார்த்தை மட்டும் போதும், அப்படியே உருவாகுது. இந்த நம்பிக்கை விசுவாசம் யாருக்கு இருந்து? ஆபிரகாமிட்ட இருந்து. அப்போ இதுவரைக்கும் எனக்கு குழந்தை இல்லைன்னா கூட, குழந்தை உருவாக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் எனக்கு இல்லாம இருந்தா கூட, அவருக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தியாம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? இல்லை. அதனாலதான் நம்ம சுயமா யோசிக்கிறோம். எப்படி இந்த நோய் வந்துட்டு இந்த ஆஸ்பத்திரி போனாதான் குணமாகும், இந்த எலுமுறி வந்துட்டு இந்த வைத்தியத்தை போனாதான் கட்டுப்பட முடியும், இதுக்கு மட்டும் என்ன செய்வோம், அங்க போயிட்டு அதுக்கு பிறகு இங்க வந்து இருந்து விடும். தேவன் மீது விசுவாசம் இல்லை. எல்லாருக்கும் தெளிவா புரிய மாதிரி சொல்றேன். எனக்கு ஆட்கள் முக்கியம் கிடையாது, அனுபவம் உள்ளவங்க தான் முக்கியம். பெரிய சபைன்னு சொல்றது முக்கியம் இல்லை, பரிசுத்தமான சபையார் சொல்றது எனக்கு விருப்பம். புரிஞ்சுக்கிடுங்க. விழுந்துட்டே இருக்கிறீங்க. அநேகர் விழுந்து எத்தனையோ வருஷங்களான பிறகு வரைக்கும் தெரியாம இருக்கிறீங்க. நீங்க வாசிங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். பாருங்கள், நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்து நம்ம சுயமா கால்குலேஷன் பண்றோம். இந்த நோய் வந்துட்டு இனி வேற வழியே கிடையாது. ஆண்டவர் கெப்பாசிட்டி எவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவரை உங்க கெப்பாசிட்டி எவ்வளவுதான், அவ்வளவுதான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணுவேன்னு சொல்லிருக்கு. அதுக்கு தன் சரீரத்தை பார்க்கும் போது எந்த விதமான ஒரு நிலைமை இல்லை, எண்ணுகிறதற்கு எந்த விதமான நிலைமை இல்லாதிருந்த பொழுதும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதை எப்படியா? அப்படியே நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. விசுவாசம் எப்படி உறுதியா இருக்கக்கூடிய காரியம். அதுல பலவீனம் வந்து போயிட்டு நீங்கள் அபிசுவாசிகளாய் மாறிவிட்டீர்கள், அபிசுவாசக்காரர்களாய் மாறிவிட்டீர்கள். அதை அறிந்து நீங்க பலவீனமாய் காணப்படவில்லை. அவன் ஏறக்குறை 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, அந்த விசுவாசத்தை பாருங்க, அவனுடைய சிந்தனை பாருங்க, எண்ணவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நடக்கும். ஆண்டவர் அறியாம இந்த கஷ்டம் வரல, என்னுடைய அந்தரங்க பாவத்தினால இந்த கஷ்டம் வந்துச்சு, அது மாறும் நான் பாவரிக்கை பண்ணும் போது. அந்த உணர்வு இல்லை. நம்ம சுயமா கால்குலேஷன் பண்ணுவோம். வேதம் எவ்வளவு தெளிவா நாம் கெட்டு போக கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் தன்னுடைய பலவீனத்தை உற்று பார்க்கவே இல்லை, அவன் எண்ணாதிருந்தான். நம்ம அதை தான் எண்ணுவோம். நம்ம எப்படி அதை தான் எண்ணுவோம். இங்க எப்படி 22 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய நீ ரொம்ப நேசிக்கக்கூடிய மகனை என்ன செய், எனக்கு பலியிடு. கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாணமாங்க. இந்த 3 நாள் பிரயாணத்துல நம்ம தேவை இல்லாத எண்ணுவோம். அதான் எண்ணாதிருந்தான்னு சொல்றேன். இந்த காரியம் சொல்றேன், எண்ணாதிருந்தா. நம்ம எதெல்லாம் எண்ணக்கூடாதோ அதெல்லாம் எண்ணிட்டு இருக்கோம். விசுவாசிகள் விழுறதுக்கு முக்கியமான காரியம் எண்ணக்கூடாத எண்ணங்களை எண்ணிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க, தீந்து போவாங்க. இங்கே பாருங்க, 3 நாள் பிரயாணப்பட்டு போகக்கூடிய ஒரு தூரத்துலதான் ஆண்டு சொல்ற, நீ அங்க போய் எனக்கு பலியிடுன்னு. காரணம் என்ன? 3 நாள்ல யாரும் மனசு மாற இடம் உண்டு. நம்ம என்ன சொல்லுவோம், இது ஆண்டவரா சொல்லியிருப்பாரு, அவரு தான் சொல்லி 100வது வயசுல எனக்கு ஒரு குழந்தை தந்தாரு, அப்படிப்பட்ட ஆண்டவரா பலியிட சொல்லுவாரு. அப்ப இது மாத்திரம் ஆண்டவருக்கு வயசு இல்ல, எனக்கு ஏதோ ஒரு வயசு சாத்தான் சோதிக்கான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் பிரயாணத்திலே யோசித்து திரும்ப வந்திருப்போம். எண்ணாதிருந்தான். அதான் முக்கியம். திரும்ப திரும்ப உங்கள்ட்ட சொல்றேன், விசுவாசிகள் கீழ் நோக்கி போக முக்கியமான காரியம் உங்களுடைய மனதை, உங்களுடைய சுய புத்தியை, உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை நீங்கள் நம்புகிறதுனாலே விழுந்துட்டே இருக்கிறீங்க. விசுவாசிகள் கீழே விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? உங்கள் வேதம் சொல்லி, உன் சுய புத்தியை சாராத
எல்லா ஆவிகளையும் சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போ சொல்றார். அப்போ உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் வரும்போது அதை சோதிச்சு பாருங்க. நம்ம என்ன செய்யணும்? அங்கதான் விழுந்து போறோம். நமக்குள்ள தோன்றது எதுவோ அதான் சரின்னு பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்காங்க. இங்க என்னாவது இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த டெஸ்ட் என்ன? மகனை உடனே பலியிடுன்னு சொன்னா சரி, உடனே கத்தி குத்தி உடனே முடிச்சிருக்கலாம். அப்ப நம்ம நிறைய கொலைகள் நடக்கிறது போல ஆவேசப்பட்டு ஆத்தத்துல பண்றது மாதிரி. இது அப்படி இல்லை, சோதிக்கிற. 22 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு. அது என்னென்ன வரிகளை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும், அதாவது வேத பண்டிதர் என்ன சொல்றாங்கன்னா, இது 4 மாசம் குழந்தை 5 மாசம் குழந்தை இல்லை, 13 வயசுல இருந்து 18-19 வயசு வரைக்கும் உள்ளதான ஈசாக்கு என்று. அப்ப அத்தனை வருஷம் ரொம்ப சிநேகிச்சு வளர்த்தினதான மகன். அது ஆண்டவருக்கே தெரியுது. அதனாலதான் அந்த பாருங்க, உன் குமாரனை இல்லை ஈசாக்கே பலியிடுன்னு சொல்லல, தெளிவாங்க 3 விதத்துல சொல்லுது. வாசிங்க. உன் புத்திரனும், உன்னுடைய புத்திரன், அதாவது உனக்கும் சாராளுக்கும் பிறந்ததான உன்னுடைய குமாரன், உன் ஏகசுதனும், நீ ரொம்ப நேசிச்சு வளர்க்கக்கூடியதான உன்னுடைய பிள்ளை, உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு. 9வது வசனம் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை சொல்றேன், அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிடுவீங்கன்னு தெரியாது. ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில உள்ளதான உறவை இனி ஒரு பொருள், இனி ஒரு மனுஷன் அந்த சிநேகத்தை எடுத்துக்கொள்வானே ஆனாலும் கூட உங்களுக்கு சோதனை உண்டு. நம்முடைய தேவனை காட் ஹூ இஸ் ஜெலஸ் காட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் உங்களை தன்னுடைய உயிரையே கொடுத்து நேசித்து, அதாவது தன்னுடைய உயிரையே கொடுத்து உங்களை நேசிக்கிறதுனால ஒவ்வொரு விசுவாசிட்டு எதை எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்களும் முதல் அன்பு அவரிடத்திலே வைக்க வேண்டும் என்று. அநேக விசுவாசி என்ன சொல்ல, என் உயிரே என் மகன் தான், என் உயிரே என் புருஷன் தான், என் உயிரே என் மனைவி தான். அது முட்டாள்தனமானது. ஒவ்வொரு விசுவாசியும் மகன் என்றால் மகனை தேவனுக்கு பிரியமாக வளர்க்க வேண்டிய காரியங்களை வளர்த்த வேண்டும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் எது உங்களுடைய முதல் சிநேகமா இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் இருக்க வேண்டும். இங்கே மகன் வந்த பிறகு அந்த உறவு என்ன ஆகி போகுது? மகன்ட்டு அதிகமா போகுது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்க செக் வைக்க, சோதிச்சு பார்க்காரு. பலியிடு. அங்க பலியிடும் போது நேசகுமாரன் சொல்லல, வேற ஒண்ணும் சொல்லல. என்ன ஆகி போச்சு? குமாரனை அங்க பலியிட்டாருன்னு இருக்கு. அங்க 1 அடி நீளத்துக்கு வேற வார்த்தையே வரல, குமாரனை கட்டி வச்சான். காரணம் என்ன? அதோட அந்த நேசம் முடிஞ்சு போச்சு. அந்த நேசம் யாருக்கு மேல வைக்க ஆரம்பிச்சாரு? ஆண்டவருக்கு மேல. நமக்கு வாழ்க்கையில ஏன் சோதனை வருது தெரியுமா? தேவனை மறந்துடும். ஆண்டவர் தந்த அந்த பிள்ளைகள் மனைவிகளுக்கு மேல் அதிகமாய் வைக்கிறோம். இவைகளுக்கு காரணமா இருந்து சமாதான வாழ்க்கையை தந்த அந்த தேவனை மறந்து விடுறோம். ஆண்டவர் எவ்வளவுதான் பொறுப்பாரு? சோதனைக்கு மேல சோதனை. ஆனா நமக்கு உணர்வு இருக்கா? புத்தியே கிடையாது. இங்க என்ன? அந்த நேசகுமாரனை வைக்க சொல்லுறாரு, அதுக்கும் துணிகிறான். 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு காரியம் இன்னைக்கு காலையில இந்த வசனங்களை தியானிச்சுக்க மனசிலானது. விசுவாசமும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்திருக்கு. ஒரு மனுஷன் நான் விசுவாசிக்கிறேன் தேவனை சொல்கிற மனுஷனுக்குள்ளே தேவ பயம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அவன் பொய்யன். அந்த மனுஷி பொய் பேசக்கூடிய மனுஷி. விசுவாசி என்று சொல்லக்கூடிய மனுஷனுக்குள் தேவ பயம் இருக்க வேண்டும். இங்கே விசுவாசத்தை சோதிக்கிறார், பதில் சொல்லுகிறார். உனக்கு இப்பொழுது விசுவாசம் இருக்கு என்று சொல்லவில்லை, உனக்குள்ளே தேவ பயம் இருக்கு என்று சொல்லுகிறார். சோதனையானது விசுவாசத்திலே ஆரம்பிக்கிறது, முடிக்கும் போது தேவ பயத்திலே முடிக்கிறார். நாம் ஏன் விசுவாச ஜீவியத்திலே உறுதியாக இருக்க முடியவில்லை?
தேவ பயம் இல்லை, விசுவாசம் தானே என்று சொல்லி வேலையில் வரும்போது சந்தர்ப்பங்கள் வரும்போது கழுவி விடுகிறோம். நாளைக்கு போய் விசுவாசியே இங்க வா, விசுவாசமே இங்க வான்னு சொல்லி பெயர் போட்டு கூப்பிடுறோம். அது உண்மையான விசுவாசம் அல்ல. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. உங்களை பார்த்து தேவன் சொல்ல முடியாத ஒரு காரணம் என்ன? உங்களுடைய விசுவாசம் பொய்யான விசுவாசமாயிருக்கிறது. காரணம் என்ன? அதிலே தேவ பயம் இல்லை. தேவ பயம் இருக்குமையானால் அந்த மனுஷன் தீமையான சகலவற்றையும் விட்டு விலகி ஜீவிப்பான். எழுதி வச்சுக்கிடுங்க. அப்ப விசுவாசம் இல்ல, தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்ல, விசுவாசம் இல்லை. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்தால் தேவ பயம் இருக்கும். தேவ பயம் உள்ளதான மனுஷன் அப்படியானால் அவர் இருக்கிறாரே என்று சொல்லி விசுவாசித்து எல்லா காலத்திலும் பயந்து ஜீவிப்பான். எங்குமே கேமரா இருந்தா நீங்க பாவம் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களே. ஆனா என்ன, நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல. என் தேவனுடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கு, நான் பாவம் செய்யக்கூடாது என்ற விசுவாசம் இல்லை, தேவ பயமும் இல்லை. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ விசுவாசம் தெய்வ பயம் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. அடுத்தது ஒரு காரியம் சொல்லுறேன். உங்களில் சிலர் சொல்லக்கூடியதான வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் செயல்படாதுங்க. அநேக தன்னுடைய விசுவாசத்தை தீர்த்து கட்டுறது மூணாவது ஆள். அந்த மூணாவது ஆள் மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், சொல்றதை கேட்டு விழுறாங்க. யோபுவின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மற்றும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனம் விடும் என்றாள். இங்க என்ன சொல்றா? கரெக்டா தேவன் எது யோபு செய்ய மாட்டான் என்று சொன்னாரோ அதையே சொல்றார். என்ன சொல்றார்? நீர் ஆண்டவரை தூசிச்சு உயிரை விடும். இதே போலதான் ஒரு மனுஷனுக்கு, ஒரு புருஷனுக்கு வியாதி வரும்போது பிள்ளைகளும் மனைவியும் சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரி போனா கொள்ளான். ஆனா இந்த புருஷனுக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த நோய், இந்த வியாதி எதனாலே வந்தது என்று. ஆனா அவராலே வெளியரங்கமா சொல்ல முடியாது. ஏன்? அந்தரங்க பாவி, ரகசிய பாவி, அந்த பாவத்தினாலே வந்தது என்று மனைவிட்டையும் சொல்ல முடியாது, என்னென்ன பாவம் செய்தேன். ஆனா உங்களுக்கு தெரியும் எதனால எனக்கு இந்த சோதனை, எதனால இந்த நோய், எதனால இந்த வியாதி, எதனால இந்த உபத்திரம். அதை அறிஞ்சு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி அதுல இருந்து விடுதலை அடையணும். அது புத்திசாலித்தனம். இது மனைவி சொன்னா, புருஷன் சொன்னான்னு சொல்லி நீங்க செயல்படுவீர்களே, ஆனா நீங்க விழுவீங்க. இங்க யோபு உடம்பெல்லாம் வேதனையும் வலியும் துக்கமும் நெருங்கக்கூடிய தக்கவாறு உள்ளதான பருக்கள். மனைவி என்ன சொல்லலாம்? ஆண்டவர் உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன். அந்த தேவன் நம்பி பிள்ளைச்சு டெய்லி பிள்ளைங்க தப்பான வரைக்கும் அதுக்கு பலி செலுத்தக்கூடியவர். அந்த ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாரு. அப்ப நீர் என்ன செய்யும்? தூசியும். நமக்கு சரி போலவே படும். எப்படி? சரி போலவே படும். அப்படி தூசிச்சிருப்பாரே. ஆனால் தேவன் சாத்தானிடத்துல சொன்னதான, யோபுவை குறித்து சொன்னதான வார்த்தை பொய்யாயிடும். எப்படி? இவன் எக்காரணம் கொண்டு என்னை தூசிக்க மாட்டான். யோபுவின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சவாலை தான் யோபு ஆண்டவரை தூஷிக்கணும். இங்க யோபுக்கு எதனாலே தான் சோதிக்கப்படுகிறேன் என்று தெரியாது, ஆனால் தேவனை தூஷிக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் சோதிக்கப்படும் போது அதிக நிச்சயமாக தேவ சன்னிதானத்தை சொல்றேன், நீங்க 10 வருஷமா வியாதியில கிடந்தாலும் சரி, நோயில கிடந்தாலும் அது உங்களுக்கு தெரியும், அது உங்களுடைய பாவம்தான். அதனால அதை ஏத்துக்கிட மனம் இல்லாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க வேற பரிகாரத்தை தேடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு ஐயோ, கேட்கும்போது நல்லதான் இருந்து மனைவி சொல்றது தூசிச்சுடு நீ,
ஆனா உங்களுக்கு தெரியணும், நான் கள்ளன், நான் கள்ளி, நான் ரகசிய பாவி, நான் அந்தரங்க பாவி என்று வெளியில சொல்லக்கொள்ளாது. மனைவிட்டையும் சொல்லக்கூடாது, புருஷன்டையும் சொல்லக்கூடாது, பிள்ளைகிட்டையும் சொல்லக்கூடாது, இல்ல நெருங்க நண்பர்கிட்ட சொல்லக்கூடாது. அந்தரங்க பாவி பல வருஷங்களுக்கு முன்னாடி செய்தேன், இப்ப மட்டிய முதல்ல அனுபவிக்கேன் சொல்லக்கொள்ளாது. அவைகள்னாலதான் சோதிக்கப்படுகிறேன் சொல்லி பொறுமையாக பாவரிக்கையோட ஜெபம் பண்ணுனா தப்பலாம். விளங்குதா? ஆட்கள் பொருத்தமாக இந்த காரியங்கள் தெரியாது. எதனால ஆசாமி படுக்கையில இருக்காருங்கிற காரியம் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க, ஐயோன்னு சொல்லி அனுதாப வார்த்தைகளை சொல்லி அக்கறையோட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சொல்லுவாங்க. போயிடாதுங்க. உங்களுக்கு தெரியும், அது வெளியில சொல்ல முடியாது. நீங்க சொல்ல வேண்டிய ஒண்ணுதான், ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றாங்க, பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும்போது எனக்கு கஷ்டங்கள் மாறும். கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், அதுல உறுதியா நிலைநின்னா மட்டும்தான் மன்னிப்பையும் பெற்று பரலோகராஜ்யம் போக முடியும். கடல் பார்த்தீங்கன்னா, அந்த கடல்ல பயங்கரமா புயல் வீசுமா, பெரிய 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 கப்பல். அந்த கப்பல் வரைக்கும் புயல் வீசும்போது என்ன செய்ய மாட்டாங்களாம், அந்த புயல் வரக்கூடிய திசைக்கு நேரம் போயிட்டுக்கூடிய கப்பலை அப்படியே செலுத்த மாட்டாங்களாம். ஏன்னா எவ்வளவு பெரிய கப்பல் ஆனாலும் அந்த புயல்ல அடிக்கப்பட்டு எத்தனையோ 1000 மைல் பின்புறமாட்டு போய் எங்கேயாவது நாடுகள்ல அது என்ன செய்யுமா, கரை ஒதுங்குமா. ஒரு மணிக்கூருக்கே 30 மைல் வேகத்துல தான் வேகமா போகிறது, போக மாட்டேன்னா 20-25 மைல் வேகம். அப்படின்னா ரொம்ப மாசங்களா கடந்த அந்த இடத்த ஒரு புயல் உடனே என்ன செய்திடும், டக்குன்னு அடிச்சு பின்னாடி கொண்டு தள்ளிடும். அந்த நேரத்துல என்ன செய்வாங்களாம், அந்த கப்பல்ல உள்ள எல்லா நங்கூரத்தையும் இறக்கி போட்டுருவாங்களாம். அந்த புயல்ல அந்த கப்பல் என்ன செய்யுமா, இருக்க இடத்துல தான் இருக்குமா, ஆனா அசையும், ஆனா பின்வாங்கி போகவே செய்யாது. அப்ப நமக்கு என்ன புத்தி வேணும், சோதனை நெருக்கங்கள் வரும்போது விசுவாசம் என்ன கேடகத்தை இருக்க பிடித்து கொண்டு அந்த தேவனிடத்தின் பாவமன்மை பெற்றுக்கொள்வதற்காக அதிலேயே உறுதியா நிலை நின்று பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இல்ல அடுத்தவங்க சொல்ல கேட்டு இவங்க கேட்டு மாறும்போது பின்மாற்றமான நிலைமைக்கு எங்கேயோ போய் கிடப்பீங்க. ஒரு காலம் அந்த இடத்துக்கு மறுபடி வரவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், அநேகர் எப்படி பின்மாற்றம் தானே போயிட்டு அங்க வர முடியாது, முடிஞ்சு போச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி கதை தட்டும் போதெல்லாம் திறக்கப்படாது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில குற்றங்குறைகள்னால சோதனை வரும்போது, நோய் வியாதி வரும்போது என்ன செய்யுங்க, விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு வேற ஒரு பரிகாரத்தையும், திரும்ப திரும்ப சொல்லதான், வேற ஒரு பரிகாரத்தையும் தேடாது. ஒரே ஒரு உயிர் தான். தானியேலுக்கு நண்பர்கள் என்ன சொன்னாங்க, என்னுடைய தேவனால், நாங்கள் வணங்குகிற தேவனால தீ சூளையிலிருந்து தப்பு வைக்க கூடும், ஆனால் அவருக்கு சுத்தம் இல்லைன்னா நாங்க என்ன செய்யும், எரிஞ்சு போறதுக்கு தயார், ஆனா தேவனை மறுதலிக்க மாட்டோம். நமக்கு இப்ப என்ன தெரியுமா, வயசாச்சு, 80 வயசானதும் குழிக்குள்ள போறதுக்கு பயப்படுது, உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வியாதி. ஆனா என்ன பயம் தெரியுமா, குழிக்குள்ள போறதுக்கு. என்ன பரிகாரம் பண்ண ரெடி. ஏன் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க போய்தான் ஆகணும். என்ன வேணும், விசுவாசம் வேணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து விசுவாசம். அந்த விசுவாசம் இல்ல, இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சிரும்ங்கிறதான ஒரு எண்ணம். அப்ப எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனி இந்த உலகத்தை பார்க்க முடியாது. நம்ம விசுவாசிகளுக்கு நிலைமையை பாருங்க, இங்கதான் இருக்கிறோம். இங்க இருக்கையில இதே மாதிரி எத்தனை இருக்காங்கன்னு தெரியாது. அப்ப 2 காரியம் சொன்னேன். ஒண்ணு, சோதனை உண்டு, அந்த சோதனையில என்ன செய்யணும், விசுவாசம் நிலைத்து நிற்கணும் ஆபிரகாமை போல. அடுத்த ஒண்ணு என்ன, யோபுடைய வாழ்க்கையில மனைவி எவ்வளவு தந்திரமாய் சொன்னாலும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதனால படுகிறீங்கன்னு அறியாமலேயே அநேகர் சொல்லுவாங்க. அதை கேட்டு வழி தப்பி போயிடக்கூடாது. இனி ஒரு காரியம் சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலே தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். இங்க என்ன, ஜெபாலய தலைவன் ஆண்டவர் எப்படி நோக்கி கொள்ளிட்டு, என் பிள்ளை மரணத்துக்கு ஏதோ வியாதியா இருக்கு, குணமாக்கணும்னு. இப்ப என்ன, ஆட்கள் வந்து சொல்றாங்க, ஏனி அவரை ஏற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தொந்தரவு பண்ணாதுங்க, பிள்ளைதான் இறந்து போச்சுன்னு. அப்படி அர்த்தம் என்ன, இந்த ஜெபாலய தலைவனிடத்திலே இந்த செய்தியை சொன்னதான நபர்களுக்கு என்ன விசுவாசம் தான் இருந்துச்சு, பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தேவனாலே சுகம் கொடுக்க முடியும் என்று. திரும்பவும் சொல்றேன், பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்க இயேசுவாலே வல்லமை உண்டு என்று. அதே போலதான் நம்மில் அநேகருக்கு தேவனுடைய வல்லமை, மகத்துவம், அதிகாரம், கர்த்தத்துவம்
எவ்வளவு என்பதை அறியாதவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு காரியம் வரும்போது இதே இந்த ஜெபாலயத்தில் சொன்ன மனுஷர்களை போலதான் நம்முடைய விசுவாசத்தை குறுக்கிக்கிடுறோம். இந்த நோய் வந்துட்டு முடியாது, இந்த கஷ்டம் வீட்டுக்கு வந்துட்டு முடியாது, இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாட்டிக்கிட்டோம், வேற வழியே இல்லை, ஒரே வழி வேற வேற பரிகாரம். அப்ப விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக நிலைநிற்க முடியாமல் போக காரணம் என்ன? தேவனை குறித்த அறிவு இல்லாததுனாலே. இங்க என்ன சொல்லிட்டாங்க? இனி போதகரை தொந்தரவு பண்ணாதுங்க, பிள்ளைதான் இறந்து போச்சே நீ. ஆனா தெரியவில்லை, நீங்களும் நானும் வணங்கக்கூடியதான தேவன் ஜீவனோடு இருக்கிறதான தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. திரும்பவும் சொல்ல, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னால கூடாத அதிசயமான காரியம், ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். நமக்கு சோதனை வரும்போதுதான் அந்த விசுவாசம் நிலைநிற்க முடியாம யாருக்கு மேலே பழிய போட்டுட்டு வேற பரிகாரம் தேடுறோம். ஜெபாலய தலைவன்ட்ட காரியங்களை சொல்ல வந்ததான அந்த அந்நிய நபர்களை போன்றே. எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். பாருங்கள், விசுவாசத்துல நல்லதொரு போராட்டத்தை போராடினாதான் எதை பற்றி கொண்டிருக்க முடியுமா? நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருக்க முடியும். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு உண்டு. எழுதி வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு விசுவாசமே நீ போன்னு சொல்லி வேற பரிகாரம் பார்த்துட்டு நாளைக்கு விசுவாசியே வா, விசுவாசமே வான்னு சொல்லி கூப்பிட்டா ஒன்றும் வரப்போறது இல்லை. ஒரே ஒரு அழைப்பு, ஒரே ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசம். இதை இந்த ஒரே அழைப்பை அல்லத்தட்டு இந்த ஒரு விசை கொடுக்கப்பட்டதான விசுவாசத்தை அற்பமாக எண்ணி மறுதளிக்கும் போது நாளை ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது கையில ஒரு விலையூர்ந்ததான ஒரு கண்ணாடி பொருள் வைத்து ஒரு தடவை அது லைட்டா தெரியாம கை தவறி விட்டீர்களே, ஆனால் அது உடைந்து சின்ன பின்னமாக சுக்கு நூறா போயிடும். அதை உள்ள கஷ்டத்துல தேடி எடுத்து அள்ளி பறக்கி எல்லாம் சேர்த்துடலாம், ஆனா ஒருபோதும் பழையபடி உள்ள அந்த பொருளை உருவாக்க முடியும். ஒருவேளை நான் ரொம்ப ஜீனியஸ், என்கிட்ட விலை உயர்ந்ததான என்கிட்ட கம்மெல்லாம் இருக்குன்னு சொல்லி சேர்த்து ஒட்டுனா வரைக்கும் அது பழைய அந்த பார்வைக்கு வராது. ஏன்? உடைஞ்ச அந்த கிராக்கில் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா எந்த விதத்திலும் மறுபடியும் பழது போல உருவாக்க முடியாது. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே விசுவாசம் ஒன்று இருக்கிறது. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளவே ஒரே வழி எப்படி? போராட்டமான ஒரு ஜீவியம், விழிப்பான ஒரு ஜீவியம், ஒவ்வொரு நாளும் மறுதளிச்சு விட்டு அடுத்த நாள் எடுக்கக்கூடியதல்ல. மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போதும், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். உங்களுடைய அழைப்பை பாருங்க. இன்னும் 2 காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து என்ன? புருஷராயிருங்கள். புருஷராயிருங்கள் என்ற அர்த்தம் என்ன? கோழைத்தனமாய் இருக்காது. இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தா பவுல் அப்போஸ்தலர், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். ஆணையும் பெண்ணையும் பார்த்து, இதுவரைக்கும் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக, ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக, பரிசுத்த ஜீவி அனுபவத்தை காத்துக்கொள்வதற்காக எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமா? புருஷனை போல. அப்படின்னு அர்த்தம் என்ன? பலம். அதாவது பெண்களை காட்டிலும் புருஷன் ஆண்டைய படைப்பில் பலன் உள்ளவன். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? வைராக்கியம் உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக, தைரிய சிந்தை உடையவர்களாக, கோழையா இல்லாதவர்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பிலே உறுதியாக நிலைநிற்கக்கூடியவர்களாக இருங்கள் என்றுதான். புருஷராயிருங்கள் என்று. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46:8 வாசிங்க. நிறைய காரியம் இருக்கு, அதெல்லாம் சொல்லல, இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சு வச்சுக்கிறோம். இதை நினைத்து புருஷராயிருங்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதை நினைத்து நீங்கள் புருஷராயிருங்கள், இதை மனதில் வையுங்கள். இதை மனதிலே வையுங்கள் என்று. எதை மனதில் வைக்கணுமா? 3-4 வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வருது. உடனே அதாவது ஆம்பளையா இருக்கக்கூடிய புருஷனா இருக்கும் வரைக்கும் என்ன செய்யறாங்க? புருஷன்ங்கிறதான தன்மையிலிருந்து விழுந்து விடுறாங்க. எப்படி? ஒரு நோய், ஒரு வியாதி வந்த உடனே ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் ஆண்டவர் இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், புருஷராயிருங்க. எப்படி? நீங்கள் ஆராதிக்கிற தேவன்
முடிவு பரியந்தம் உங்களை காக்க வல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பி வைப்பேன். புருஷனா இருங்க அர்த்தம் என்ன? ஆண்டவரை குறித்ததான காரியங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடியதான காரியங்கள் எப்படி இருக்கணுமா? தைரியம் உள்ளவங்களா இருங்க. உங்களாலே அதை என்ன செய்யணுமா? ஹேண்டில் பண்ணத்தக்கவாறு போராடி ஜெயிக்கத்தக்கதா. சுருக்கமாச்சுன்னா, ஒரு வீட்டுல ஒரு பாம்பு வந்துட்டு அந்த வீட்டில் உள்ள புருஷன் ரோட்டில் போய் யாராவது வருவேலா பாம்பு உள்ள போயிடுச்சுன்னா, இல்லை நீ ஒரு ஆம்பளை தான் போய் அடிக்கலாமன்னு சொல்லுவாங்க. அதே போல என்ன, புருஷனா இருங்களேன்று ஆணையும் பெண்ணையும் பார்த்து அங்கு பவுல் அப்போஸ்தலர் காரணம் என்ன? உங்களுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பை அது ஒரு நெருக்க சோதனை வரும்போது அழுதுட்டு கோலம் மாதிரி புலம்பாதுங்க. அதுல புருஷராயிருந்து தைரியம் உள்ளவராயிருந்து எக்காரணம் கொண்டு அந்த விசுவாசத்தை மறுதளிக்காமல் உங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். அடுத்து என்ன? திடன் கொள்ளுங்கள் என்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கறதான காரியங்கள் நடக்காம இருக்கும் போது வரைக்கும் நீங்க என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்படியே காத்திருக்கணும். அந்த நேரம் என்ன செய்யக்கூடாது? தளர்ந்து விடக்கூடாது. எபிரேயர் 12:12 வாசிங்க. அங்கே ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. தளர்ந்து தான் அநேகர் இருக்கிறாங்க, ஆனா அவங்களை குறித்து தான் திடன் கொள்ளுங்க. வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும். எப்படி? நீங்கள் ஜெபத்திலே ஜெபம் பண்ணி கிடைக்காமல் போய்விடும், முழங்கால் நின்று கேட்டும் கிடைக்காமல் போயிருக்கும். உடனே என்ன? ரொம்ப சோர்ந்துரும், இனி ஒன்றும் கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடாது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. எப்படி? கிடைக்கிற வரைக்கும் நமக்கு தைரியம் இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் கல்லும் மண்ணும் அல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால என்ன? மறுபடியும் அதிக ஊக்கத்தோடு அவிடத்திலிருந்து நாம் சொந்தமாக்கிக் கொள்கிற வரைக்கும், விடுதலைகளை சொந்தமாக்கிக் கொள்கிற வரைக்கும், சோதனையில ஜெயிக்கிற வரைக்கும் திடமாயிருந்து ஜெபத்திலே உறுதியாயிருந்து போராட்டமான ஜெபத்தை ஏறெடுத்து அதிலே ஜெயிக்கக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். அதான் முக்கியம். 1 பேதுரு 4:7 வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெபத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். சோதனை எல்லாம் உள்ளதுதான். அதுல எப்படி ஜெப ஜீவியத்துல உறுதியா இருந்து தப்பக்கூடிய வழியை பாருங்க. 2 கடைசியா உள்ள காரியம். ஏன்னா உலகத்துல சம்பவங்கள் நீங்க அறிஞ்சிட வேண்டும். மத்திய சுவிசேஷம் 24:6-7 வசனங்களை வாசிங்க. மத்திய 24:6-7 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எப்படி? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்வி. அதாவது இங்க யுத்தம் நடந்தா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டுக்குள்ள போர் நடக்குது. எங்கேயோ நடந்தா செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அறிய வேண்டியது இருக்கு. இப்ப என்ன? எங்கேயோ நடக்குது, அதனால அந்த செய்தியை அறிகிறோம். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? புருஷராயிருங்கள், கலங்காதிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இதெல்லாம் உள்ளதுதான். இப்பவுமே ஆரம்பிச்சுட்டு அது எல்லாம் இன்னும் அதிகமாக தான் நம்ம வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரைக்கும் கொண்டு விடுவாங்க. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்க, இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. கலங்க வேண்டும். ஆனா என்ன? எச்சரிக்கையா இருக்கணும். எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? நம்முடைய ஜீவியத்தை குறித்து. வேதம் என்ன சொல்லுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் எல்லாமே கண்டிப்பா சம்பவிக்கும். எத்தனையோ வருஷங்களாக நடந்துட்டு தான் இருக்கு. சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது யாரால தெரியுமா முடியும்? அதான் அர்த்தம் என்ன? சீக்கிரம் தேவனுடைய வருகை இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதா? அப்ப அர்த்தம் என்ன? மீட்பு அதிசீக்கிரமா இருக்கிறது. தேவனுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு. நீ பயப்படாத, நிமிர்ந்து பாரு. ஏன்? தேவனுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு, உன்னை எடுத்துக்கொள்வார். இது யாருக்கு தான் பொருந்தும்? விழித்திருக்கிறவங்களுக்கு, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவங்களுக்கு, புருஷராய் இருக்கிறவங்களுக்கு, திடன் கொண்டு இருக்கிறவங்களுக்கு.